இறைவணக்கம். எல்லாம் வல்ல மாயாண்டி சித்தரனுடைய அருள் ஆட்சி எல்லாருக்கும் கிடைக்கட்டும். குரு வாழ்க, குருவே துணை. இறையருளும் குரு அருளும் என்றும் துணை நிற்கும். நம்முடைய பணியானது சிறப்பாக நடக்க எல்லாம் வல்ல மாயாண்டி சித்தரின் திருவடியை வணங்குகிறோம். என் குருவே சத்குருவே வருக. அனைவருக்கும் நல்ல வழிகாட்டுங்கள். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வணக்கம். அதாவது இன்னைக்கு நம்ம பரிகாரம் அப்படிங்கிற தலைப்புல பேசலாம்னு இருக்கோம். பரிகாரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு செயலுக்கு பத்தி கேள்வி கேட்கிறாங்க நம்மகிட்ட, அல்லது ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி தடை வந்தால், அது நடங்கிறதுக்கு சாதகமா இல்லைன்னா அதுக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்றால் அதற்கு ஏதாவது பரிகாரத்தை சொல்லுங்க அப்படின்னு எல்லா ஜோசியத்தையும் கேட்பாங்க. அதாவது அந்த சம்பவம் நடக்கும் அப்படின்னா அதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லணும். அந்த சம்பவம் நடக்கவே நடக்காதுன்னா நாம் பரிகாரம் சொன்னோம்னா நம்ம தோத்து போயிடுவோம். அதனால ஒரு சம்பவம் நடக்குமா நடக்காதா, இந்த சம்பவம் தடையில் இருக்கா, இல்ல இந்த சம்பவம் தற்காலிகமாக இருக்கா, நிறுத்தப்பட்டிருக்கா அப்படின்னா நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு தான் நம்ம பரிகாரமே சொல்லணும். இல்லைன்னா பரிகாரம் செய்யறது வேஸ்ட். எல்லாத்துக்குமே பரிகாரம் சரியாகும் அப்படின்னா அப்ப ஜோசியமே தப்பா போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா நம்ம பார்த்ததுல ஒருத்தருக்கு இது நடக்குமா இது நடக்காதான்னு பார்க்கறதுக்கு மட்டும் நம்ம ஜோசியரா இல்ல, அவர்களை வழிகாட்டணும். அந்த வழிகாட்டுறது தான் ஜோசியர். இப்போ ஒருத்தருக்கு நம்ம ஒரு தாய் தந்தையை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது, ஒரு குலத்தை நம்ம தேர்ந்தெடுக்க முடியாது. ஆனா ஒரு மனைவியையோ ஒரு வீடையோ ஒரு மனையால தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சான்ஸ் நம்மகிட்ட இருக்கும். அப்ப அந்த மனையாலும் நமக்கு நல்லா அமையல அப்படின்னா மிக மிக கஷ்டம். அதனாலதான் நமக்கு சாய்ஸ் கொடுத்துருக்கான் இறைவன். அப்ப பரிகாரம்னா என்ன? அப்ப நம்ம ஜாமக்கோள் ஆர்வத்துல பரிகாரத்தை பத்தி நம்ம என்ன சொல்றோம், எப்படி பரிகாரம் சொல்லணும் அப்படிங்கிறத பத்தி இந்த வகுப்புல நம்ம பேசுறோம். அதாவது பரிகாரம் அப்படின்னா அதுக்கு பேர் தீர்வு அப்படின்னா ஒரு தீர்வு செய்யறது. 12 கட்டத்துல உதயத்திலிருந்து 7வது கட்டம் தான் சொல்யூஷன், தீர்வுன்னு அர்த்தம். அந்த 7ஆம் கட்டத்தில் எந்த கிரகம் இருக்கோ உள்வட்டத்தில், பரிகாரத்துக்கு உள்வட்ட கிரகத்தை தான் தூக்கணும். உள்வட்டத்தில் எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும். இப்ப 7ஆம் பாவத்தில் நிவர்த்தி ஸ்தானம் அப்படின்னு அர்த்தம். 7ஆம் பாவம் தான் நிவர்த்தி ஸ்தானம் அப்படிங்கிறோம். அப்ப நிவர்த்திக்கு நம்ம அந்த கிரகத்தை நம்ம எடுத்துக்கணும். 7ஆம் பாவத்துல உள்வட்டத்தில் கிரகம் இல்லைன்னா அந்த பாவாதிபதிய நம்ம எடுத்துக்கலாம். அது ஒரு பரிகாரம். அடுத்து அந்த 7ஆம் வீட்டின் அதிபதி உபயலக்கணத்துக்கு பாதகாதிபதியாக வருமே, பாதகாதிபதியா வந்துட்டா அதுக்கு நம்ம பரிகாரம் சொல்லக்கூடாது. அப்ப தெய்வஸ்தானம் அப்படிங்கிறது 5, 9 தெய்வஸ்தானம். 5 என்பது தெய்வம், 9 என்பதும் தெய்வம். அப்ப 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி பற்றி பார்த்து அந்த கிரகத்தை, அதுல இருக்கக்கூடிய கிரகத்தை எடுத்து பரிகாரம் சொல்லலாம். சில இடத்துல 9ஆம் அதிபதி பாதகாதிபதியா வரலாம், 5ஆம் அதிபதி பாதகாதிபதியா வராது அப்படின்னு நம்ம எடுத்தோம். நம்ம பரிகாரம் சொல்லும் போது அந்த பரிகார கிரகம் நீசமாக இருக்கக்கூடாது, கவிப்புல இருக்கக்கூடாது, 6, 8, 12 இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். நம்ம பரிகாரம் சொல்லும் போது ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த பரிகாரத்தை கரெக்டா சொல்லணும். எப்பயுமே பரிகாரத்தை
நான் செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்னோம்னா அந்த கர்மா நம்மளை விடாது. அதனால பரிகாரத்தை நீங்க தான் அவங்களதான் செய்ய சொல்லணும். அதுக்கு பரிகாரம் அவர் தான் தேடணும். நம்ம பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும். நம்ம தண்ணி தாக எடுத்தா நம்ம தான் குடிக்கணும். அதனால அவங்களதான் நம்ம டைரக்ஷன் கொடுக்கணும். அதனால பரிகாரத்துக்கு நம்ம சரியான ரூட்டை சொல்லணும். அதாவது சிலர்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா பெரிய பெரிய பரிகாரங்களை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் சரியான பலி அல்ல. அது அவர்கள் தேடிக்கொள்ளுகின்ற கஷ்டமான சூழல் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். பரிகாரத்தை வச்சே ஓட்டுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நல்லது அல்ல அப்படிங்கிறது நம்முடைய மாயரிசியினுடைய கருத்து. ஆனா பரிகாரம் சொல்லலாம். அந்த பரிகாரம் சொல்பவருக்கும் அந்த பரிகாரத்தை கேட்கிறவர்களுக்கும் சரியான காம்பினேஷன் இருந்தால்தான் அந்த பரிகாரம் நடக்குது அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். இப்ப 7ஆம் வீட்டின் அதிபதி தீர்வு ஸ்தானாதிபதி, தீர்வுல ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் சூரியனாக இருந்தா என்ன பரிகாரம் சொல்லுவீங்க அப்படின்னா, சூரியன் அப்படின்னா சிவ வழிபாடு அப்படின்னு அர்த்தம். சூரியன்னாலே ஜோதி வழிபாடுன்னு அர்த்தம். சிவ வழிபாடு, ஒரு தீபம் போட்டு வழிபாடு செய்யறதுக்கு பேர் தான் ஜோதி வழிபாடுன்னு அர்த்தம். அடுத்து உயரமான இடம் அல்லது ஒரு பாறை, ஒரு மலை, ஒரு மரம், ஒரு கூரை, ஓலை போட்ட ஒரு குடிசை, இதெல்லாம் சூரியனுக்குள்ளது. ஒரு அனாதியா ஒரு இடத்துல இருந்து ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னா அது அதாவது சைவ படைகளோடு கும்பிடுற தெய்வங்கள் எல்லாம் சிவ அம்சம் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜோதியை வழிபாட சொல்லலாம். அந்த மாதிரி லிங்கத்தை போய் வழிபாடு செய்ய சொல்லலாம். அல்லது ஒரு காட்டுல இருக்கக்கூடிய ஒரு மரத்தை தெய்வமாக வைத்து வழிபாடு செய்யக்கூடிய ஒரு இடத்தை போய் அதை வழிபாடு செய்ய சொல்லலாம். அப்படி செய்ய சொன்னோம்னா அது 100% அவர்களுக்கு பலனை கொடுக்கும். அதை அந்த நபரைத்தான் போய் செய்ய சொல்லணும். அதனால சூரியன் அப்படின்னாலே சிவ அம்சம் அப்படின்னு. அடுத்து சந்திரன் அலங்காரம் இல்லாத அம்மன். அலங்காரத்தோட இருந்தா அது சுக்கிரனா மாறிடும். அலங்காரம் இல்லாத ஒரு அம்மன் தான், அதாவது ஒரு பெண் தெய்வம். சந்திரன்னா பெண் தெய்வம்னு அர்த்தம். அலங்காரம் இல்லாத ஒரு அம்மன் தெய்வத்தை போய் நீ வழிபாடு செய்யுங்கள் அப்படின்னு சந்திரனார்னா சொல்லுவாங்க. செவ்வாயாக இருந்தால், இந்த செவ்வாய்ங்கிறது மட்டும் ஆண் ராசியில் இருந்தால் முருகனாகவும், பெண் ராசியில இருந்தா துர்க்கையாகவும் நம்ம நினைச்சு அதுக்கு சரியான பரிகாரத்தை சொல்லணும். ஏன் அப்படின்னா செவ்வாய் அப்படிங்கிறது கோடாலி, கத்தி, வெட்டருவா, வேல்கம்பு, இந்த மாதிரியான ஆயுதங்களை கையில வைத்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்கள் தான். அப்ப செவ்வாய் அப்படின்னாலே காவல் தெய்வம் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கிறோம். அதாவது செவ்வாய்னா கம்பு, மீசை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய தெய்வம் தான் செவ்வாய். இந்த செவ்வாய் 6வது வீட்டுல போய் இருந்தா உக்கிரமான தெய்வம்னு அர்த்தம். இந்த செவ்வாய் 7ஆம் வீட்டின் அதிபதி 6க்கு போனா உக்கிரமான தெய்வம் அர்த்தம். அப்ப இந்த மாதிரி எடுத்து நம்ம பலன் சொல்லணும் அப்படிங்கிறத அதுக்கு தகுந்தாப்புல கோயிலுக்கு போய் அந்த காவல் தெய்வத்தை வணங்குவது செய்யுங்கள். ஆண் ராசியில் இருந்தால் அது முருகனை போய் குமரனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புதன் அப்படின்னா விஷ்ணு. சப்த கன்னிமார்கள் குழந்தை தெய்வங்களை வழிபடுறோம். அதாவது கன்னிமார்களை வழிபாடு செய்வதுதான் புதன். பச்சையம்மா, அதாவது எல்லை தெய்வம் மரகதம்மா அப்படின்னு சொல்றோம். இந்த மாதிரி ஒரு கன்னி தெய்வங்களை வழிபாடு செய்வதும் விஷ்ணுவை வழிபாடு செய்வதும் தான்
புதன் அப்படின்னா, புதன்னாலே என்ன அர்த்தம்னா விஷ்ணு. புதன்னாலே கன்னி தேவதைகள், கன்னி பெண்ணுகள் அப்படின்னு அர்த்தம். புதன் அப்படிங்கிறது மகாவிஷ்ணு அப்படின்னு அர்த்தம். பெருமாள் அப்படின்னு அர்த்தம். பெருமாள் சேத்திரத்துக்கு போய் நீங்க வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப அதே மாதிரி வீட்டுல வழிபாடு செய்யக்கூடிய கன்னி தேவதைகளை வழிபாடு செய்வாங்க. கொலுசு போட்டு வழிபாடு குழந்தை குழந்தை வர்றது மாதிரியும், கொலுசு போட்டு பாவாடை சட்டக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த புதன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து குரு, அதாவது ஆச்சார அனுஷ்டானம் உள்ள தெய்வம். அது மட்டும் இல்லாம அரசர்களால் வழிபட்ட தெய்வம், மரத்தில் உள்ள தெய்வம், பெட்டி வச்சு கும்பிடுற தெய்வம்னு சொல்லுவாங்க. குரு பகவான் பெட்டி வச்சு அத படையல் போட்டு அது கும்பிடுற தெய்வம் தான் இந்த குரு பகவான் அப்படின்னு சொல்றான். தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொல்றான். குரு அப்படின்னாலே தட்சிணாமூர்த்தி, குருனாலே அதாவது அனுஷ்டானம் உள்ள தெய்வம். நித்திய காலை பூஜை செய்யக்கூடியவர்கள் எல்லாம் இந்த தெய்வத்தை வச்சுக்கணும். பெரிய மரத்துல வச்சு சாமி கும்பிடுவாங்க. அந்த மாதிரி தெய்வத்தை எல்லாம் குருவுக்கு சொல்றோம். சுக்கிரன்னா அலங்கார தெய்வம், பெண் தெய்வம். சலங்கை, கொலுசு, மணி, பட்டு பட்டுப்புடவைகள், வாசனை திரவிகள் இப்படி வச்சு நல்ல அம்மன் தெய்வங்க சுக்கிரன்னா, அப்ப பெண் தெய்வம்னு அர்த்தம். அடுத்து சனின்னா சாஸ்தா, ஐயனார். அடுத்தாவது கருப்பசாமி, காவல் தெய்வம், இருளப்பன். வெட்ட வெளியில இருக்கக்கூடிய பழைய ஓலை, பழைய இடத்துல இருக்கக்கூடிய தெய்வம் குலதெய்வம் தான். நமக்கு சனினாலே குலதெய்வம், சனினாலே கிராம தெய்வங்கள் அப்படின்னு அர்த்தம். சனினா நமக்கு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். அடுத்து ராகுனா உருவம் இல்லாத தெய்வம், அகோரமான தெய்வம். ராகு அப்படின்னா குதிரை, நாய், யானை, இந்த மாதிரி குதிரை, புற்று, இந்த மாதிரி இடத்துல இருக்கக்கூடிய வழிபாடு செய்யக்கூடியதுதான் ராகு. பாம்பு, சாட்டை, இந்த மாதிரி வச்சு வழிபாடு செய்யறதுதான் ராகு. ராகுனாலே துர்க்கை அப்படின்னு அர்த்தம். ராகு அப்படின்னா துர்க்கை, பட்டாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ராகு அப்படின்னாலே இஸ்லாமியர்கள் கும்பிடக்கூடிய தேவதைகள், இஸ்லாமியர்கள் வழிபாடு செய்யக்கூடியதெல்லாம், அதாவது ஒளி உள்ளா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் இந்த ராகு தான். அடுத்து கேதுனா மனித முகம் இல்லாத விலங்கு, இந்த மாதிரியான வித்தியாசமான முகம் உள்ள யானை, யானை முகம், குரங்கு முகம், இந்த மாதிரி வித்தியாசமான முகத்தோட இருக்கக்கூடியதுதான் இந்த கேது. அதாவது குறிப்பா சொல்ல போனோம்னா வாள் உள்ள தெய்வங்கள், வாள் உள்ள தெய்வங்கள் எல்லாம் கரடி, மீசை, இந்த மாதிரியான ஜக்கம்மா. அடுத்து மகான்கள், சித்தர்கள், யோகிகள் ஒத்தையடி பாதையில போய் கும்பிடுற தெய்வங்கள் எல்லாம், அதாவது மேலே ஏறி போய் கும்பிட்டா ராகு, அப்படியே கீழே இறங்கி பள்ளத்துல போய் கும்பிட்டோம்னா கேது அப்படின்னு நம்ம சொல்லப்பட்டோம். இப்ப தெய்வங்களை எப்படி வடிவம் அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப 7ஆம் வீட்டின் அதிபதி, 7ஆம் வீட்டில் உள்ள கிரகத்தை நாம் தெய்வம் எடுத்துட்டோம்னா, ஐயா சுபாஷ் ஐயா, இந்த அப்ப 7வது வீட்டுல இருக்கக்கூடிய அந்த கிரகம் தான் நமக்கு பரிகாரத்தை சொல்லும். சரி, உடனே நம்ம பரிகாரம் பண்ண முடியலன்னா அந்த தெய்வத்தை நினைச்சு ஒரு காணிக்கையை எடுத்து முடிஞ்சு நம்ம வச்சிருந்து மறுதடவை கொண்டு போய் அப்புறம் மறுநாள் போய் அந்த காணிக்கையை செலுத்தி நம்ம வழிபாடு செய்யணும். அதுதான் நமக்கு தேவதைகளை நாம் எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத நம்ம. அப்ப 7ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய உள்வட்ட கிரகத்தை தான் நீங்க எடுக்கணும். 7ஆம் வீட்டுல எந்த கிரகம் இருக்குன்னு பார்க்கணும்.
இப்ப 2-3 கிரகம் இருக்கும் ஒரு சில நாள். அப்படி இருந்தால் அது கிரக சேர்க்கையை வைத்து நாம் சொல்லலாம். அது எந்தெந்த கிரகம் சேர்ந்திருக்கு, அந்தந்த தெய்வங்களை நம்ம சொல்லலாம். முனியப்ப சாமி, சனி இல்லாம சனி, சூரியன் இந்த மாதிரி இருந்தா முனியப்பன், அப்படி தெய்வங்களை எல்லாம் நாம இங்க அப்ப இது கிரகத்துக்கும் தெய்வத்துக்கும் தொடர்பு. அடுத்து சரராசியில இருக்கா, ஸ்திரராசியில இருக்கா, உபயராசியில இருக்கான்னு சொல்லலாம். சரராசி அப்படின்னா சரம்னா போயிட்டே இருக்கிறது, ஸ்திரம் அப்படின்னா நிலையா இருக்கிறது, உபயம் அப்படின்னா 2 கட்ட நிலையில் இருக்கிறதுன்னு அர்த்தம். சரம்னா தூரத்துல இருக்குன்னு அர்த்தம், ஸ்திரம்னா பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம், உபயம்னா 2க்கு இடைப்பட்ட தூரத்துல இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி நெருப்பு ராசியாக இருந்தால், நம்ம 7ஆம் வீட்டின் நெருப்பு ராசியாக இருந்தால் அதுக்கு நெருப்பு அப்படின்னாலே தீபம் போட்டு கும்பிடுறது, விளக்கேற்றி கும்பிடுறது, யாகம் வளர்க்கிறது, யாகத்தை பார்க்கறது, ஜோதியை பார்க்கறது, அப்படிங்கிறது இந்த நெருப்பு ராசி. நிலராசியா இருந்தா பொருட்களை வாங்கி கொடுக்கறது, அன்னதானம் பண்றது, பொருள்களை கொடுக்கறது, அது பரிகாரம். காற்றாசியாக இருந்தால் மந்திரம் ஜெபிக்கிறது, அல்ல கோயில்ல போய் ஒலிபெருக்கி வாங்கி கொடுக்கறது, அப்படி அங்க கோயிலுக்கு தேவையான அந்த சவுண்ட் வர்றது மாதிரி என்னென்ன இருக்கு, இந்த மந்திரம் ஓதுற மாதிரி ஏதாவது இருந்தா அந்த அந்த சவுண்டு, மேளம், இந்த மாதிரியான மணி வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் அந்த காற்று ராசின்னு அர்த்தம். தண்ணீர் ராசியாக இருந்தால், நீர் ராசியாக இருந்தால் பால், நெய், இந்த மாதிரியான உணவு நீர் பண்டங்களை, பன்னீர், இந்த மாதிரியான நீர் பண்டங்களை எல்லாம் அங்கே நம்ம தானமாக கொடுத்து அல்லது கோயிலுக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறது தான் இதுதான். அப்ப இப்படி சரமாக இருந்தால் வேகமாக படிக்கும், நிதானமாக படிக்கக்கூடியது உபயம், இது ஸ்திரம், கொஞ்ச நாளாக படிக்கக்கூடியது உபயராசி. இப்படி பலன்களையும் நாம பகுத்து எடுக்கணும். அப்ப இப்ப என்ன செஞ்சோம்னா, ஒவ்வொரு ராசியின் அடிப்படையிலையும், ஒவ்வொரு தத்துவத்தின் அடிப்படையிலையும், ஒவ்வொரு இயக்கத்தின் அடிப்படையிலையும், ஒவ்வொரு கிரகத்தின் அடிப்படையிலையும் நம்ம பார்த்தோம். இப்படி நம்ம பார்க்கும்போது அது நமக்கு இப்ப சனியும் சூரியன் இருந்தா சனீஸ்வரன் அர்த்தம். இப்ப சனியும் சூரியன் உள்வட்டத்துல இருக்குன்னா சனீஸ்வரன். சனியும் சந்திரன் இருந்தா காளின்னு அர்த்தம். சனியும் புதன் இருந்தா சத்யநாராயணன் அர்த்தம். சனி செவ்வாய் இருந்தா முருகன், பைரவர், வீரபத்திரன் அர்த்தம். சனியும் சுக்கிரன் இருந்தா மகாலட்சுமின்னு அர்த்தம். சனியும் ராகு இருந்தா காலபைரவர்னு அர்த்தம். சனியும் கேது இருந்தா முனீஸ்வரன் அர்த்தம். சனி சூரியன் சந்திரன் இருந்தா அர்த்தநாதீஸ்வரர்னு அர்த்தம். சனியும் சூரியனும் செவ்வாய் இருந்தா கார்த்திகேயன் அர்த்தம். சனி சூரியன் புதன் இருந்தா அனந்த நாராயணன் அப்படின்னு அர்த்தம். சனி சூரியன் குரு இருந்தா தட்சிணாமூர்த்தின்னு அர்த்தம். சனி சூரியன் கேது இருந்தா வைசியர், வைத்தீஸ்வரர், யோகீஸ்வரர், முனீஸ்வரர் அப்படின்னு சொல்றோம். அடுத்து சனி சூரியன் ராகு குபேரேஸ்வரர், மகேஸ்வரர். சனி சந்திரன் செவ்வாய் பத்ரகாளி, பாலமுருகன் அப்படின்னு சொல்றோம். சந்திரன் புதன் ராகு அம்பாள், மகாலட்சுமியுடன் உள்ள வெங்கடாஜலபதி அப்படின்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் சேர்க்கையின் அடிப்படையில இப்ப சனி சுக்கிரன் கேது யோகேஸ்வரி, சனி புதன் ராகு மகாவிஷ்ணு, சூரியன் செவ்வாய் கேது முருகன், இப்படி கிரகத்தின் சேர்க்கையின் அடிப்படையிலையும் நம்ம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்து இப்ப 7ஆம் வீட்டில 7ஆம் வீட்டு அதிபதியை பார்க்கிறோம். அந்த 7ஆம் வீட்டின் அதிபதி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அதையும் நம்ம தூக்கி சொல்லலாம். 7ஆம் வீட்டின் அதிபதி என்ன நட்சத்திரத்தில் இருந்தா
அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம்? இப்ப 7ஆம் வீட்டின் அதிபதி அஸ்வினியாக இருந்தால் விநாயகர் வழிபாடு சிறப்பு. விநாயகரை வழிபாடு செய்யலாம். அல்லது ஜீவ சமாதியை போய் கேதுவா இருக்கிறதுனால வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி அஸ்வினியா இருக்கிறதுனால, அது சரஸ்வதியா இருப்பதுனால சரஸ்வதியை போய் நம்ம வழிபாடு செய்யலாம். அப்ப அஸ்வினி அப்படின்னு சொன்னாலே அது அஸ்வினி குமாரர்கள், அவர்களையும் நாம் வழிபாடு செய்யலாம். அஸ்வினி அப்படிங்கிறது மருத்துவ கிரகம். மருத்துவம் செய்யக்கூடிய மருத்துவம் மருந்தீஸ்வரர் அப்படிங்கிறதையும் நாம் வழிபாடு செய்யலாம். அப்ப அந்த கேதுவின் நட்சத்திரத்துக்கு இந்த பலன் இருக்கு அப்படின்னு. அடுத்து பரணி நட்சத்திரம்ங்கிறது அம்பாள் வழிபாடு. பரணினால் துர்க்கை, காமாட்சி அம்மன், அவரை போய் கும்பிட செய்யறது, அந்த அம்மானை வழிபாடு செய்யலாம். கிருத்திகை நட்சத்திரமா இருந்தா முருகன் வழிபாடு சிறந்தது. அல்லது கிருத்திகை நட்சத்திரத்துக்கு என்ன விரதம் இருந்து கந்த சஷ்டியை சொல்றது, அல்லது கந்த சஷ்டியை சொல்லி அதை பாராயணம் பண்ணோம் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து ரோகிணி நட்சத்திரமா இருந்தா திங்கட்கிழமை அன்னைக்கு அம்மன் வழிபாடு சிறந்தது, சந்திரன் வழிபாடு சிறந்தது. அதாவது காசி தீர்த்தம், கங்கை தீர்த்தம் வைத்து அதை வழிபாடு செய்வது, அதை தெளிச்சுக்கிறது இந்த ரோகிணி நட்சத்திரத்துக்கு நல்லது. ரோகிணி அப்படின்னா பிரம்மான்னு அர்த்தம். பிரம்மனை வழிபாடு செய்வது சால சிறந்ததாக நம்ம கருதுகிறோம். அடுத்து மிருகசீரிஷத்துக்கு முருகனை வழிபாடு செய்வதும், நீர் தானம் செய்வதும், உணவு தானமும் செய்யலாம். எதுக்கு? மிருகசீரிஷன். மிருகசீரிஷன் அப்படின்னா சந்திரன் தான் அது கடவுள். அதனால சந்திரனை வழிபாடு செய்யலாம். அல்லது பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பௌர்ணமியினுடைய ஒளி நம்ம உடம்புல படுறது மாதிரி செய்யலாம். சந்திரன்னாலே பெண் தெய்வம். அதனால பௌர்ணமி அன்னைக்கு போய் அந்த 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 அம்மனுடைய கோயில் நம்ம வழிபாடு செய்வது மிருகசீரியத்துக்கு உகந்தது. அடுத்து திருவாதிரை. திருவாதிரை என்பது அதாவது ருத்ரன், சிவனை வழிபாடு செய்வது, அது மட்டும் இல்லாம காளியை வழிபாடு செய்வது, துர்க்கையை வழிபாடு செய்வது, அல்லது ஒரு மந்திரிச்சு தாய்த்து கட்டுறதெல்லாம் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கு நல்லது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புனர்வூச நட்சத்திரம் என்பது சித்தர் வழிபாடு சிறந்தது. புனர்வூச நட்சத்திரம் என்பது காமாட்சி அம்மன். புனர்வூசம் என்பது நெல்லையப்பர். அதனால அவரை வழிபாடு செய்வது அல்லது குருவை வழிபாடு செய்வது சிறந்தது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து பூச நட்சத்திரத்துக்கு, அதாவது பூசத்துல என்ன செய்யணும்னா, அதாவது பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுப்பது, பசுவிற்கு அகத்திக்கீரை கொடுத்து அதை வழிபாடு செய்வது சிறப்பது. சனி பகவானை வழிபாடு செய்வது சிறப்பு. அதாவது மரப்பலகையில் செய்யப்பட்ட பொருள் ஏதோ ஒன்று தேவை, அதுலதான் சனி பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஆயிலிய நட்சத்திரம், நாகதேவை வழிபாடு, புற்றுக்கோயில் வழிபாடு, இதெல்லாம் சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். பூச நட்சத்திரத்துக்கு குருவை வழிபாடு செய்வது சிறப்பு, மகான்களை வழிபாடு செய்வது சிறப்பு. ஆயிலிய நட்சத்திரத்துக்கு ஆதிசேஷனை வழிபாடு செய்வது, ஸ்ரீரங்க பெருமாளை போய் வழிபாடு செய்வது சிறப்பு, புற்றுக்கு பால் ஊத்துவது சிறப்பு அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. அடுத்து மக நட்சத்திரம். மக நட்சத்திரம் அப்படின்னா அதாவது தோப்பு கரணம் போடுறது. மக நட்சத்திரம் அப்படின்னா முதியோர் இல்லத்துக்கு போய் உதவி செய்யறது, அன்னதானம் கொடுக்கறது, விநாயகரை வழிபாடு செய்வது, இதெல்லாம் இந்த மக நட்சத்திரத்துக்கு சிறந்தது. அதாவது மக நட்சத்திரம் அப்படின்னா சுக்கிரனை வழிபாடு செய்வது, ஒரு பெண் தெய்வத்தை வழிபாடு செய்வது, அலங்காரம் உள்ள தெய்வத்தை வழிபாடு செய்யலாம். அடுத்து பூர நட்சத்திரம், அதாவது லட்சுமி, ஆண்டாள் போன்ற தெய்வங்களை வழிபாடு செய்வது, இலவசமாக திருமண சம்பந்தமான உதவி செய்வது, திருமண சம்பந்தமான கன்சல்டிங் கொடுக்கறது, அடுத்து மைக் செட்டு போன்றதெல்லாம் நமக்கு அந்த ஏற்பாடு செய்து கொடுக்கறது எல்லாம் இந்த நட்சத்திரத்துக்கு நல்லது. அடுத்து உத்திர நட்சத்திரம்.
உத்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரையில சிவ வழிபாடு சிறந்தது. பொன்னாடை வணங்குவது, ஆடைகளை கொடுக்கிறது, இதெல்லாம் நடக்கும். இது உத்திர நட்சத்திரத்துக்கு. அஸ்த நட்சத்திரத்துக்கு அம்பாளை வழிபாடு செய்யணும். உணவு, நீரு, பால், தயிர், தானம், அதாவது இலவசமாக பயணம் செய்வதற்கு வேண்டிய உதவிகள் செய்வது, எண்ணெயை தானம் செய்வது, விநாயகருக்குத்தான் எண்ணெய் நீர் ஊற்றுதல், இதெல்லாம் எண்ணெய் சாத்துறது, இதெல்லாம் இந்த அஸ்த நட்சத்திரத்துக்குரிய பரிகாரங்கள். சித்திரை நட்சத்திரத்துக்கு வள்ளியுடன் இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்வது. அடுத்து சித்திரை நட்சத்திரத்துக்கு விஸ்வகர்மாவை வழிபாடு செய்வது சிறப்பு. உத்திர நட்சத்திரத்துக்கு ஐயப்பனை வழிபாடு செய்வது சிறப்பு அப்படின்னா மட்டும். சுவாதி, இப்ப பாருங்க, இந்த சித்திரை நட்சத்திரத்துக்கு கருங்காலி வேறு வச்சுக்கலாமா, கருங்காலி வேறு நம்ம வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரத்துக்கு, சுவாதி நட்சத்திரத்துல சிவ வழிபாடு, நாகர்கோயில் வழிபாடு, மலைமீது உள்ளத்தில் உள்ள தெய்வங்களை வழிபாடு செய்வது, அடுத்து நீர் ஊற்றி அபிஷேகம் செய்வதெல்லாம், தானம் செய்வதெல்லாம் இந்த சுவாதி நட்சத்திரம். சுவாதினா மகாலட்சுமி, மகாலட்சுமியை வழிபாடு செய்வதுதான் சிறப்பு. அடுத்து விசாகம், விநாயகர் அல்லது குருவை வணங்குதல், தொழிற்சாலத்தில் குருமார்கள் போட்டா வைத்து வணங்குதல், மஞ்சள் கலர் பெயிண்ட் தங்கக்காயின் நாற்காலி அடியில் வைத்து மிகவும் சிறப்பு அப்படின்னு. இது விசாகத்துக்கு. விசாகம் அப்படிங்கிறது இது இது சிறப்பானது. அடுத்து விசாகம்னாலே திருச்செந்தூர் முருகன் கோயில் போய் வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்து அனுச நட்சத்திரம், அனுசத்துக்கு ஆஞ்சநேயர் கோயில் வழிபாடு செய்வது, காவல் தெய்வத்துக்கு மாலை வாங்கி போடுவதெல்லாம் சிறப்பாக கருதப்படுகிறது அப்படின்னு நட்சத்திரம். அடுத்து கேட்டை நட்சத்திரம், கேட்டை என்பது சிறி சக்கரத்தை வைத்து வழிபாடு செய்வது, விஷ்ணுவை வழிபாடு செய்வது, அடுத்து குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுக்கிறது, படிப்புக்கு உதவி செய்வது, இதெல்லாம் கேட்டை நட்சத்திரத்துக்கு உரிய பரிகாரம். அடுத்து மூல நட்சத்திரம், மூல நட்சத்திரக்கு சிவபைரவர், லட்சுமி, சனி பகவான் வழிபாடு சிறந்தது. அதாவது முதியோர்களுக்கு அன்னதானம் கொடுக்கிறதெல்லாம் இந்த மூல நட்சத்திரத்துக்கு சிறந்ததாக கருதப்படுகிறது. பூராட நட்சத்திரத்துக்கு லட்சுமி, சித்து புருஷர் வழிபாடு, புது வஸ்திரம் வாங்கி அல்லது பட்டு சாத்துறதெல்லாம் இந்த பூராட நட்சத்திரத்துக்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. உத்திராடத்துக்கு ஐயப்பனை வழிபாடு செய்யலாம், விநாயகரை வழிபாடு செய்யலாம், அடுத்து கருங்காலி குச்சியை வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதும் இந்த உத்திராடத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு. திருவோண நட்சத்திரத்துக்கு மகாவிஷ்ணு, எருக்களஞ்செடி வழிபாடு, எருக்களஞ்செடிக்கு நீர் ஊற்றுதல், மஞ்சள் நீர் ஊற்றுதல், இதெல்லாம் திருவோண நட்சத்திரத்துக்கு சிறப்பு. அவிட்ட நட்சத்திரத்துக்கு முருகன் வழிபாடு சிறந்தது. அவிட்டத்துக்கு முருகன் வழிபாடு தான் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படும். சதயம் அப்படின்னா காலபைரவருக்கு ராகு கால வழிபாடு சிறந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு தான் சிறந்தது. மஞ்சத்துண்டு வாங்கி மஞ்சத்துண்டு போடுவது, மஞ்சள் பிள்ளையார் வழிபாடு செய்வது சிறப்பு. உத்திரட்டாதிக்கு முதியோர்களுக்கு உதவி செய்வது, ஆஞ்சநேயர் வழிபாடு, இந்த நோட்டீஸு, பிளக்ஸு போன்றவற்றெல்லாம் பாத்ரூம் கிளீனிங்கு பொருள்களுக்கு, கோயில்களுக்கு வாங்கி கொடுக்கிறது, இதெல்லாம் இந்த உத்திரட்டாதி. உத்திரட்டாதி என்றால் வேப்பமரம், வேப்பமரத்தில் இருக்கக்கூடிய தெய்வத்தை வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்து ரேவதி, ரேவதி என்பது அம்மன் மீனாட்சியை வழிபாடு செய்வது, சக ஜோசியர்களுக்கு, ஜோதிடர்களுக்கு, குருமார்களுக்கு அவர்களுக்கு வழிபாடு செய்வது, அல்லது சனீஸ்வரனை வழிபாடு செய்வது இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு சிறப்பானதாக சொல்லப்படும். இப்படி 27 நட்சத்திரத்திற்கும் நாம் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்ப வழிபாடு என்பது பரிகாரத்தை பொறுத்தவரையிலும், அதாவது தானம் செய்வது, தர்மம் செய்வது, உதவி செய்வது, அல்லது கைங்கரியம் செய்வது, இது எல்லாமே பரிகாரம் தான். ஒருத்தருக்கு போய்
ஒருத்தர் ரோட்ல போயிட்டு இருக்கிறவரு போக முடியலன்னா அவரை கையை பிடிச்சு கூட்டு போய் அப்படி விட்டோம்னாலும் அதுவும் ஒரு உதவி, அதுவும் ஒரு பரிகாரம். அப்படி நாம் செய்கிற ஒவ்வொரு பரிகாரத்திற்கும் நம்முடைய கர்மா அது கழியும். அதனால நாம் செய்கின்ற காரியங்கள் வெற்றி பெறணும்னா பரிகாரத்தை நம்ம செய்யணும். பரிகாரம் என்பது மழை வந்துச்சுன்னா கொடை பிடிச்சிட்டு போறோம், வெயில் அடிச்சுச்சுன்னா செருப்பு போடுறோம். அப்ப அதிலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்வதற்காக தான் நம் முன்னோர்கள் இவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. ராசிகள் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க, அதே மாதிரி நட்சத்திரத்தின் மூலமாகவும் சொல்லப்பட்டிருக்காங்க. இப்படி நம்ம பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த நேரத்துக்கு அந்த சமயத்துல உங்களுக்கு என்ன தோணுகிறதோ அதையும் இத படிச்ச விஷயத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா அது செல்ஃப் பிரசன்ட். இப்ப வாஸ்துல பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு சரியான பரிகாரம் என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு படி பால் வாங்கி ஓடுற தண்ணீரை விட்டால் வாஸ்து பரிகாரம் நீங்குமா. இப்போ ஒரு வாஸ்து சரியில்லாத ஒரு இடத்துல போய் இருக்கோம் அப்படின்னா அது ஓடும் தண்ணீரில் பால் வாங்கி விட்டால் அந்த பரிகாரம் நமக்கு பலனளிக்கும். அப்ப இந்த மாதிரியான தானம் செய்வது, அதாவது குரு கோயிலுக்கு போக முடியலைன்னா ஒரு ஆசிரியரை பார்த்து வணங்குறது, ஒரு கோயில்ல போய் அந்த குருக்களை பார்த்து வணங்குறது. இப்படி ஒவ்வொரு குருவும் முடியல அப்படின்னா படிக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும். படிப்பு சம்பந்தமான பொருள்களை புத்தகமோ பேனாவோ வாங்கி கொடுத்தோம்னா அதுவும் பரிகாரம். பரிகாரம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு மனிதன் பிறருக்கு உதவி செய்தால், பிறரை சந்தோஷப்படுத்தினால் நாமும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பரிகாரத்தினுடைய விதி. அதனால பரிகாரத்தை நாம் செய்யும் போது மனமுகர்ந்து செய்ய வேண்டும். இப்ப ஒருத்தருக்கு திருமணமே நடக்கவில்லை, திருமணமே நடக்க முடியாம இருக்கு அப்படின்னா அது ஏன் நடக்கல அப்படின்னு பாக்குறதுக்கு தான் ஜாமக்கோள். என்ன காரணம் அப்படின்னு பாக்குறோம், எந்த கிரகத்தின் தாக்கம் இருக்கு அப்படின்னு பார்த்து அதற்குள்ள பரிகாரத்தை நீங்க சொன்னோம் அப்படின்னா சென் பிரசன்ட் அதை நீங்க செய்யணும். இப்ப நம்மள நிறைய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம், அதை போய் செய்யுங்கயா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவர்களுக்கு அது நடந்தே தீரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு, திருமணமாகாதவர்களுக்கு, தொழிலில் சிறப்படையாதவர்களுக்கு, இவர்களுக்கு எல்லாருக்குமே அந்த பரிகாரத்தை நம்ம சரியான பரிகாரத்தை சொல்லி அதை வழிநடத்த வேண்டியிருந்தது ஒரு ஆருட சாஸ்திரியினுடைய நிலை. நம்ம கிட்ட வர்றாங்க அப்படின்னா இருக்கிறத மட்டும் சொல்லிட்டு இருக்கிறது. ஒரு டாக்டர்கிட்ட போறோம் அப்படின்னா அந்த டாக்டர் பார்த்து உனக்கு இந்த நோய் இருக்குப்பா, இந்த நோய் இருக்குன்னு சொல்றதுக்கு மட்டும் அவர் டாக்டர் அல்ல. அந்த நோய்க்கு என்ன தீர்வு, அந்த நோய்க்கு என்ன மருந்து அப்படின்னு சொல்றதுதான் மருத்துவர். அதனால்தான் ஜோதிடத்துல மருத்துவரும் ஜோசியரும் இரண்டு கண்களாக சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்காங்க. அதனாலதான் நீதி தவறாமல் இந்த இரண்டு நபரும் சமூகத்திலே இருக்கணும். அதனால நீங்கள் சரியான சிந்தனையோடும் சரியான செயலோடும் சரியான சொல்லோடும் வாழ வேண்டும். அதற்கு பரிகாரம் என்ற ஒரு டாபிக்கே இது கொடுத்து, அதனால எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கா இல்லையாங்கிறத நீங்க பாருங்க, போட்டு பார்த்து இந்த பரிகாரம் படிக்குமா, பரிகாரத்தை பண்ணிட்டு பரிகாரத்தை செஞ்சு வந்த பிறகு நீங்க ஒரு ஆர்வலத்தை போட்டு பார்த்து அது நிவர்த்தி ஆயிருக்கான்னு பாருங்க. அந்த நிவர்த்தி ஆயிருந்தால்தான் அந்த பரிகாரம் அங்க 10% கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். ஆர்வலத்தின் மூலமாகத்தான் நம்ம பரிகாரத்தை நிவர்த்தி ஆயிருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். கேரளாவில எல்லாம் ஒரு ஒரு ஹோமம் நடத்தினாலும் ஒரு யாகம் நடத்தினாலும் அது நடத்தி முடிச்ச பிறகு ஒரு பிரசன்ன ஜோதிடரை கூப்பிட்டு ஒரு ஆருடம் போட்டு பார்த்து அந்த பரிகாரம் இப்ப நம்ம செஞ்ச ஹோமம் சக்சஸ் ஆயிருக்கான்னு பார்த்தாங்க அப்படிங்கிறத பார்க்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒரு பரிகாரம் செய்ய சொல்றது மட்டும் இல்லாமல் அந்த பரிகாரம் சக்சஸ் ஆயிருக்கான்னு பார்த்து சொல்றதுக்கு தான் நம்ம சொல்லப்படும். அதனால
ஆருடத்துல நமக்கு என்ன இருக்கோ அதை நீங்க சொல்லுங்க. ஆருடத்துல வரக்கூடிய எது வருது, எப்படி எப்படி இருக்கு, எந்த கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பார்த்து அதை சொல்லும் போது செல்பிரசன். கொஞ்சோண்டு நீர் கொடுத்தாலும் பரிகாரம் தான், பால் கொடுத்தாலும் பரிகாரம் தான், தீ கொடுத்தாலும் பரிகாரம் தான். காலத்தினால் செய்த நன்றி சிறியனும் ஞானத்தில் மானப்பெது அப்படின்னு சொல்றாரு. அதனால ஒரு காரியத்தை வெற்றியடைய வேண்டுமானால், ஒரு காரியத்தை நாம் அந்த இறைவனுக்கோ அந்த இயற்கையே நம்ம நாடும் போது, நம்ம பரிகாரம் செய்யும் போது அது வெற்றி அடைகிறது. அது மந்திரத்தாலேயோ மனிதனுடைய நினைவாலேயோ செயலாலேயோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் நீங்க சொல்வது சரியான பரிகாரங்களை, சரியான வழிகாட்டுகளை நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் ஜெயிச்சிருவாங்க. அதனால உங்களுக்கு நான் வேண்டி கேட்கறது என்ன அப்படின்னா, அந்த ஆருடத்துல என்ன வருது, ஆருடத்துல எது சொல்லப்பட்டிருக்கு, அந்த ஆருடத்துல சொன்ன அந்த விஷயத்தை குறித்து அப்படி சொல்லி எந்த ஒளிமறைவும் வச்சுக்கூடாது. அப்படி வச்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். சில ஜோசியரை நான் சந்திச்சிருக்கேன். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒருத்தருக்கு போடுறாங்க, ஒரு பிரசனம் பார்க்குறாரு, ஜாதகத்தை பார்த்துச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆகல, ரொம்ப நாளா இல்லை, அவனுக்கு தேதி எடுக்கிறாங்க, திருமணம் எப்ப நடக்கும், ரைட் நடக்கும், இத்தனாம் தேதி நடக்கும் குறிச்சுக்கிட்டு அவர்கிட்ட பேசுறாங்க. உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் பண்ணணும், 1,00,000 ஆகணும், பெரிய பெரிய ஆட்களை கூட்டு வச்சு செய்யணும் அப்படின்னோடனே, அவங்க வசதியான ஆள் இருக்கிறதுனால 1,00,000 வாங்கிட்டு, ஏன்னா அந்த தேதியில நடந்துரும்ல, அந்த தேதிக்குள்ள இவங்க பரிகாரம் செஞ்சு காசு சம்பாதிக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஏமாத்துறவங்க இருக்காங்க. நீங்க அப்படி இருக்கக்கூடாது. நல்லதையே செய்யணும், நல்லதையே வழிகாட்டணும் அப்படிங்கிறத. அப்ப ஒரு வீடு, ஒரு வீடு, ஒரு கடை, ஒரு தொழில், குடும்பம், குழந்தை, எதா இருந்தாலும் சரி, சரியான பதிலை சொல்லி அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான். மாயரிசில படிச்சீங்கன்னா சரியானவர்கள் ஏமாற்ற மாட்டாங்க, சரியான வழியை சொல்வார்கள் அப்படிங்கிற பேரை பார்க்கணும். அதனாலதான் உங்களுக்கு பரிகாரத்துல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நட்சத்திர ரீதியாகவும் சரி, அதே மாதிரி ராசி ரீதியாகவும் சரி, அதே மாதிரி கிரக ரீதியாகவும் பரிகாரம் சொல்லலாம். சரியா? இப்ப இது வரைக்கும் நம்ம கிரகத்தை இந்த மாதிரி சொல்றோம். இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கேட்கலாம். வாயடைச்சு போயிட்டோம் சார், இங்க பேசிட பேச்சுல என்ன கேட்க ஒண்ணும் இல்லை. இதுதான் நம்ம உண்மை. சூப்பர் சார். அதாவது ஹலோ, எப்ப பார்த்தாலும் யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. பொய் சொன்னீங்கன்னா உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்வீர்கள் அப்படின்னா. ஏன்னா ஜோசியம்ங்கிறது ஒரு தெய்வீக கலை. தெரிஞ்சோ தெரியாம வந்துட்டியா, ஆனா இதுக்கு வந்த பிறகு நம்ம சரியா இருக்கணும். சகாதேவன் தன்னை குடும்பம் அழிஞ்சு போகும் நினைஞ்சாலும் தேதியை குறிச்சு கொடுத்தாரா இல்லையா? ஆமா. சகாதேவனுக்கு எப்படிமா அந்த சக்தி எல்லாம் வந்துச்சு? மறந்து போயிடுச்சு. மறந்து போயிடுச்சு, தெரியல சார், படிச்சிருக்கேன், மறந்து போயிடுச்சு. சகாதேவனுடைய அப்பா யாரு? பாண்டு தானே. பாண்டு என்ன சொல்றாருன்னா, 5 பேரை கூப்பிட்டு, எப்பா நான் இடையில செத்து போயிட்டேன்னா என்னோட உடம்புல இருந்து ஒரு கொஞ்சோண்டு மாமிசத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா முக்காலத்தையும் தெரியும். மைக் ஆஃப் பண்ணிருங்க. முக்காலமும் தெரியும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாருமே அவங்க அப்பா இறந்துட்டாரு காட்டுல, அதுக்கு அதை அடக்கம் பண்ணணும். கிருஷ்ணன் சொல்றாரு, அடக்கம் பண்ணணும்ப்பா, நம்ம போய் விறகு வெட்டிட்டு வரணும் அப்படின்னு கேட்கும்போது சகாதேவன் மட்டும் என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணா
நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க, நான் அப்பாவை நாய் நரி வந்து தூக்கிட்டு போவாம பாத்துக்கிறேன், நீங்க போய் விறகு வெட்டிட்டு வாங்கன்னு எல்லாத்தையும் அனுப்பி விட்டு ஒரு சுண்டு விரல மட்டும் வெட்டி அதை சாப்பிட்டுறான். வரும்போது எல்லாரும் விறகு வெட்டிட்டு வர்றாங்க, எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு வர்றாங்க. கிருஷ்ணன் மட்டும் விறக தலைக்கு மேல அப்படியே அந்தரத்துல கொண்டு வர்றாரு. தெரியுது, யாருக்கு தெரியுது? சகாதேவனுக்கு தெரியுது. அப்ப வந்து எல்லாரும் கஷ்டப்பட்டு போடுறாங்க, கிருஷ்ணனும் போடுறாரு அப்படியே பாடா அப்படின்னு. அப்ப அவர் கேட்கிறாரு, மைத்துனரே, சுமக்காமலே இவ்வளவு சுமந்து வந்த மாதிரி ஆக்ஷன் பண்றீங்களே அப்படின்னு. அப்ப நீ சாப்பிட்டியாடா அப்படின்னு கேக்குறாரு. உங்க அப்பா சொன்னத சாப்பிட்டியா அப்படின்னு கேக்குறாரு. இத படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். பாத்தீங்களா? சாஸ்திரத்துல சகலத்தையும் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு சகாதேவன் தானே உதாரணம். ஆமா. எத்தனையோ குருமார்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருந்தாலும் எல்லா குருமார்களும் அவர்கள் வந்து தன்னுடைய கலையை சொல்லி கொடுத்துட்டு அதுக்கடுத்து அவங்க இப்படித்தான். இப்ப ஒண்ணுமில்ல, ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு ஜோசியரை பார்க்கறதுக்காக என்னை கூப்பிட்டு போயிருந்தாங்க. ஆனா அந்த ஜோசியத்தை போய் ஜாதகத்தை கொடுத்தோம்னா நம்ம எதுக்காக இப்ப வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் சொல்றாரு. இந்த ஜாதகத்தை கொண்டு போய் வச்சோம்னா நம்ம எதுக்காக வந்திருக்கோமோ அதை மட்டும் தான் சொல்றாரு, வேற எதுவுமே பேசல. ஆனா நாங்க எதுக்காக இந்த ஜாதகம் கொண்டு போய் வச்சோம் அப்படின்னா, அந்த அந்த பிள்ளையோடைய தாய்மாமே இறந்து போயிட்டான். அவன் இறந்தது உண்மையில விதியினால இறந்தானா இல்ல செய்வனையால செத்து போயிட்டானா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. அதை கொண்டு போய் இப்படி வச்சோம். அதைத்தான் சொன்னாரு அவரு. அம்மா கேக்குது. சொல்ல உடனே நான் சொன்னேன், சாமி இது எப்படி சொல்றீங்கன்னு சொல்லவா அப்படின்னு கேட்டேன். சொல்லுங்க சாமி, நான் உங்க வீட்டு மேல மாடியில வந்து அப்படியே அம்பாள் சிலையை அப்படியே கல்லுலயே வடிச்சு வச்சு அவ தானே சொல்றா அப்படின்னு அப்படியே கையை பிடிச்சு மேல கூட்டு போயிட்டாரு. சாமி கூட்டு போயிட்டாரு மேல. எப்படி உங்களுக்கு தெரியா? கூட்டு போயிட்டு அவர் ராமேஸ்வர கடல்ல கூட்டு போய் தங்க ஊசியை வச்சு என் நாக்குல எழுதினார். சாமி சொல்லுங்க ஐயா. தங்க ஊசி வச்சு உங்க நாக்குல? நாக்குல எழுதினார். அப்ப பாத்தீங்களா, எத்தனை குருமார்களை பார்த்திருக்கோம், எத்தனை பேர் பார்த்திருக்கோம். அதனாலதான் நான் பார்த்த குருமார்கள் எல்லாரும் அவர்லாம் வந்து ஜாதகம் பார்த்து பரிகாரம் பண்றதுக்கு 25,000 30,000 வாங்குவாரு. ஆனா அவர் சொல்றாரு இந்த பரிகாரம் கண்டிப்பா நடக்கும்னாரு, நடக்குது. ஆனா அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு, என் மகன் எப்ப டாக்டர் முடிச்சுட்டு வெளியே வரானோ அன்னைக்கோட அந்த ஜோசி தொழில் விட்டுட்டு பேசாம போய் உட்காந்துருவேனாரு. அதே மாதிரி போய் உட்காந்து. ஏன்னா அந்த மாதிரி ஃபாஸ்டா நம்ம போனோம்னா கடைசியில அதை நீண்ட காலம் செய்ய முடியவில்லை. அதனால நியாயமா நேர்மையா இருந்தீங்கன்னா வாழ்நாள் பூரா நமக்கு இது தோறுபடும். ஒரு ஆர்வத்தை தெரிஞ்சுக்கிட்டா, இவர் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவரு எதுக்காக வந்து உட்கார்ந்துருக்காரு, உட்கார்ந்து இருக்கவர் நல்ல விஷயத்துக்காக உட்கார்ந்துருக்காரா, இந்த நல்ல விஷயம் என்ன, அது நடக்குமா நடக்காதான்னு பார்த்து சொல்லக்கூடியதுதான் ஆர்வம். ஆருடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, ஜாதகத்துல A to Z சொல்லும், ஆனா அது நல்லதா கெட்டதான்னு சொல்றது ஆருடம். இப்ப 2 வேலை வருது, இதுல எதுல போவோம்னு ஜோசியத்தை சொல்லாது, ஆருடம் சொல்லிடும். டேய் இந்த வழி போ, இதுல போகாது. அப்ப ஆருடம் என்பது நமக்கு இருக்கக்கூடிய 3வது கண் மாதிரி. அதனாலதான் ஆருடத்தை நல்லா படிங்க அப்படின்னு சொல்றேன். இது வரைக்கும் நம்ம ஒரு 6 வகுப்பு பார்த்திருக்கோம். அருமையான வகுப்பு 6 வகுப்பும். இந்த 6 வகுப்புல
உங்களுக்கு தேவையான விஷயங்களை கொடுத்துருக்கோம். இன்னும் நாளையிலிருந்து ஒரு டாபிக் போட்டு அதுக்கு உதாரணம் பார்க்க போறோம். அதுதான் அடுத்த வகுப்பினுடைய நிலை. இதுவரை பிராக்டிக்கல் தான். இதுவரைக்கும் தியரட்டிக்கல் நடந்துச்சு. நம்ம இதுவரைக்கும் சொன்னோம். இதுவரைக்கும் சொன்னதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இவர் வரலையா? ஆகாஷ் ஐயா எனக்கு வரல. சரி, ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா ஒரு சின்ன டவுட் இருக்குங்க. பார்த்திபனுங்க. பார்த்திபன் பேசுறீங்க. சொல்லுங்க. இல்லைங்க, நேற்று அந்த பார்க்க வர்றவங்களோட எந்த நேரத்தில் வர்றாங்களோ அந்த கேள்வி ஃபோனில் கேட்குறாங்க, வெளியிலேருந்து கேட்குறாங்கன்னா அவங்களுடைய ட்ரெஸ் கோடு பற்றி சொல்லலாம்னு சொல்லியிருந்தீங்க. ட்ரெஸ் கோடு ஆர்டத்தை வச்சு சொல்லலாம்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து உள்வட்ட கிரகத்தை வச்சு பார்க்கணுமா, ஜாமக்கோள் அடிப்படையில் பார்க்கணுமாங்க? உள்வட்ட கிரகத்தையும் பார்க்கலாம், வெளிவட்ட கிரகத்தையும் பார்க்கலாம். சரி. ஆறுடத்தில் உள்ள கோள் தனி இன்னொரு விஷயம். என்ன ஆடை அமைஞ்சாரு? நல்ல கவனிங்க. மைக். அதாவது ஒருத்தர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, என்ன கலர் போட்டிருக்காரு, என்ன சாப்பிட்டு இருக்காரு, என்ன பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றதெல்லாம் ஜோசியம் இல்ல. இதெல்லாம் ஒருத்தரை இம்ப்ரெஷன் பண்றது. உங்க வீட்டு பக்கத்துல என்ன பேருக்காரர் இருக்கான், உங்க வீட்டுல என்னென்ன பேர் இருக்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஜோசியம் கிடையாது. என்ன நடக்குது, என்ன சம்பவம் நடக்குதுன்னு சொல்றவர் தான் ஜோசியம். இல்ல நான் சொல்றது புரியுதாயா? புரியுது. ஒருத்தருக்கு ஐயா நீங்க இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும். பார்த்திபையாவுடைய போன் எக்கோ அடிக்குது. மைக் ஆஃப் பண்ணிட்டீங்க. சரி, இப்ப இதுவரைக்கும் நடந்த சம்பவங்கள் அத்தனையும் நம்ம சொல்றது எல்லாமே உதயம், ஆருடம், கழிப்பு, ஜாமகிரகம், உள்வட்டம், ராகுகாலம், யமகண்டம், மாந்தி, இவ்வளவு விஷயங்களை பேசியிருக்கோம். இது எல்லாத்தையும் வச்சு அப்படியே பலன் சொல்றதுதான் பரிகாரம். இதெல்லாம் வச்சு சொல்றதுதான் சால நிர்ணயம் அப்படிங்கிறத நீங்க மனசுல வச்சுக்கணும். நாளைக்கு நம்ம குழந்தை பேரு, கர்ப்ப நிச்சயம், நாளைக்கு டாபிக்கு குழந்தை பேரு, கர்ப்ப நிச்சயம் அப்படிங்கிற டாபிக்ல பேசணும். குழந்தையை பத்தி நாளைக்கு டாபிக். அப்படிதான் நாளைக்கு புதன்கிழமை, நாளைக்கு புதன் வியாழன் கிளாஸ் வச்சுக்கிறோம். வெள்ளிக்கிழமை எங்க ஊர் திருவிழா இருக்கு, அதனால நாளைக்கு வச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்கா? கிளாஸ் எப்படி புரிஞ்சுச்சா இது வரைக்கும்? புரியுது. இந்த வீடியோவை நிறைய போட்டு பாருங்க. ஐயா மாந்தியை பத்தி சொன்னீங்க. மாந்தி 7ல இருந்தா அது கூட கேதோ ராகு இருந்தா எப்படி அந்த பரிகாரம் சொல்ல முடியும்? ஐயா மாந்தின்னு என்ன சொல்றோம்? சிறப்பு இல்லைன்னு சொல்றோம். அது கூட ராகு இருந்தா, ராகு கேது இருந்தா நான் ஒரே சொல்றத மட்டும் பாருங்க. மாந்தி எங்க இருக்கோ அந்த பாவ சிறப்பு இல்லைன்னு சொல்றோம். அது யாரு கூட சேர்ந்தாலும் அது சிறப்பு இல்லையா? அதனுடைய சூத்திரத்தை மட்டும் பாருங்க. மாந்தி எது கூட சேருதோ அது சிறப்பு இல்லை. யமகண்டம் எங்க இருக்கு அங்க உயிர் இல்ல, உறவு இல்லை. ராகு காலத்துல உண்மை இல்லை. மிருத்தியும்னா இயற்கையின் சீற்றத்தை சொல்லுகிறது, கூட்டு மரணத்தை பற்றி சொல்லுது. இதெல்லாம் சிம்பாலிக்கான வார்த்தைகள். புரியுதா? ஐயா புரியுது ஐயா. அப்ப நம்ம எதை தூக்கணுமோ அதைத்தான் பார்க்கணும். அது எந்த நம்ம பலன் சொல்றதுக்கு எதை எடுத்திருக்கோம்? வெளிவட்ட கிரகங்களை தான் வச்சு ஜாமக்கோள் சொல்லிட்டே இருக்கோம். பரிகாரத்துக்கும்
கால நிர்ணயத்துக்கு மட்டும்தான் உள்வட்டத்தை எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் மறுபடியும் உள்ள ராகு இருந்தா என்ன செய்யும்? கொத்தத்தான் செய்யும். பாம்பு, கேது, வாளு அடிக்கத்தான் செய்யும். நமக்கு எது வேணுமோ அதைத்தான் தூக்கணும். ஜாமக்கோள் இது ஜாதகம் இல்லை. ஜாதகம் தான் அது பாக்குது, இது பாக்குது, இது இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொல்றோம். ஆனா இது அப்படி இல்லை. எதை பாக்குறீங்களோ அதுதான். அதாவது கவிப்புங்கிறது தேவைப்படும் போதுதான் பார்க்கணும். ஒரு சம்பவம் நடந்தாத்தான் கவிப்புக்கு வேலை. சம்பவமே நடக்கலைன்னா கவிப்பு போய் தூக்கக்கூடாது. சம்பவம் நடந்தாத்தானே பின்விளைவு வரும். இப்போ இது வரைக்கும் நான் சொன்னேனே ஐயா, ஒரு சம்பவம் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்கிறாரு, இது நடக்கவே நடக்காது அப்படின்னு வந்து சொன்னா பரிகாரம் சொன்னா பழிக்காதுன்னு சொன்னீங்களே, நடக்காதுன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது? உதயாதிபதி நீசமா இருந்தா நடக்குமா? நடக்காது. நடக்காது. உதயாதிபதி வந்து கவிப்புல இருக்குன்னு வச்சுக்கோங்க, தற்காலிக தடை. உதயாதிபதி கவிப்புல இருந்தா தற்காலிக தடை. உதயாதிபதி இருந்தா நல்லா கவனிங்க. உதயாதிபதி 12ல இருக்கு. இவருக்கு என்ன ஆக போகுது? விரயமாக போகுது. உதயாதிபதி 12ல இருந்தா இவன் செய்யக்கூடிய காரியம் விரயம்னு அர்த்தம். உதயாதிபதி 8ல இருந்தா இவனுடைய பேராசையை தூண்டி பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்த போகுதுன்னு அர்த்தம். உதயாதிபதி 6ல இருந்தா போட்டி சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். உரையாதிபதி 7ல இருந்தா சம விளைவா இருக்குன்னு அர்த்தம். பாதி நன்மை பாதி தீமை இருக்குன்னு அர்த்தம். உதயாதிபதி 1, 5, 9, 3, 11ல இருந்தா அந்த காரியம் வெற்றின்னு அர்த்தம். புரியுதா? அப்ப ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே இது நடக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஒருத்தர் கேட்கிறாரு, அவர் கேள்வி வாயை திறந்த மனசுக்குள்ள நினைச்ச உடனே இங்க கேள்வி கேட்காம நீங்க பதில் சொல்லக்கூடாது. கேள்வி பிறந்தது இன்று, பதிலும் பிறந்தது இன்று அப்படின்னு வச்சுக்கணும். கேள்வி கேட்டாதான் இங்க வேலை. கேள்வி கேட்கல அப்படின்னா அது 2வது ஸ்டெப்பு. முதல் ஸ்டெப்பு கேள்வி கேட்கிறவனுக்கு இங்க முதலிடம். ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, எப்படி கேட்கணும்? ஐயா, நான் வந்து வெளிநாடு போகலாம்னு நினைக்கிறேன், போகலாமா? அவ்வளவுதான். அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஆர்வத்தை பார்க்கிறோம். வெளிநாடு என்கிறது எந்த பாவம்? வெளிநாடு எந்த கிரகம்? 12ஆம் பாவம், 12ஆம் பாவம், 9ஆம் பாவம். 9 வந்து தூரக்க போகுது இல்லையா? 12ங்கிற 12ஆம் பாவம்னா என்ன அர்த்தம்னா பிறந்த இடத்துல இருக்காதியான்னு அர்த்தம். 12ஆம் பாவம்னா 8, 12ல இருந்தா உள்ளூர்ல இருக்காத ஓடி போடான்னு சொல்லணும். புரியுதா? அப்ப அதாவது இங்க பாருங்க, நல்லா கவனிங்க. நம்முடைய சிந்தனை, நம்முடைய தாட்டு, நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய வேர்டு, இந்த 3மே நல்லா கவனிங்க. நம்முடைய தாட்டு, நம்முடைய ஆக்ஷன், நம்முடைய வார்த்தை, இந்த 3மே பல ஜென்மமா இருக்கக்கூடிய விஷயம்தான் வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கு. சாமி, ஒரு மனிதனுக்கு எது அவனை டிஸ்டர்ப் பண்ணுது? தாட்டு தான், சிந்தனை. ஜோசியத்தை பத்தியே சிந்திச்சுட்டு இருக்கிறது. ஜாமக்கோளு, கேபி சிஸ்டம் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கு. எங்க பார்த்தாலும் ஜோசியம், எதுல பார்த்தாலும் ஜோசியம். அதான் தாட். ஆனா இது ஏதோ ஒரு பிறவில இருந்து தானே வர்றோம்.
சரியா இல்லையா? சரிதான் சார். கரெக்ட் தெரிஞ்சா தான் சார். கரெக்ட் தான் சார். உங்க ஊர் பேர் என்னதுமா? எங்க ஊர் எங்க ஊர் கும்பகோணம் சார். நீங்க பிறந்த ஊரு பிறந்த ஊர் சிதம்பரம். சிதம்பரமா பக்கத்து ஊராமா? சிதம்பரமே தான். சிதம்பரத்திலே பிறந்திருக்கு இல்லையா? ஆமா ஆமா. கோயில் இருக்கிறதுக்கு பக்கத்திலே பிறந்தீங்களா தூரத்துலயா? கிட்டக்க தான் சார். நடராஜர் கோயில் கிட்டக்க தான். கிட்டதான் பிறந்திருக்கு இல்லையா? ம், ம். ஒரு 500 அடி இருக்குமா? இருக்கு சார். கூட இருக்குமா குறையா இருக்குமா? கொஞ்சம் 100 அடி கூட இருக்கலாம். ஒரு 100 அடி கூட இருக்கலாம். ஒரு 600 அடி இருக்கலாமா? ஆமா. அப்ப அந்த கோயிலுக்கு பின்புறம் இருந்தீங்களா சைட்லயா? சைட்ல இல்ல, முன்பக்கம் தான். முன்பக்கம் இருந்திருக்கு. ஆமா. சரி. கோயிலுக்கு அடிக்கடி போவீங்களா? போவோம் சார். இப்பெல்லாம் கம்மி ஆயிடுத்து, போவோம். ம் ம். ம். சரி சரி. சிதம்பரம். சிதம்பரம். இப்ப மேரேஜ் ஆன அப்புறம் அவங்க கோயிலுக்கு தான் ஜாஸ்தி போவோம். அவங்க கோயில் இப்ப அவ- ஆ, குலதெய்வம் மாறிடுது இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அவர் கோயிலுக்கு தான் வந்து ஜாஸ்தி கல்யாணம் ஆயிட்டா குலதெய்வம் மாறிடும். மாறிடும். ஆமா. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி ஒரு குலதெய்வம், ம். கல்யாணம் ஆன பிறகு ஒரு குலதெய்வம். ஆமா ஆமா இந்த குலதெய்வம் வந்து ஆமா. அப்ப எந்த குலதெய்வம் வேலை செய்யும் உங்களுக்கு? இப்ப வந்து அவர் குலதெய்வத்தை தான் ஜாஸ்தி வேண்டிப்போம். காசு முடிஞ்சு வைப்போம் எல்லாம். அம்பாள் தான். கல்யாணம் பண்ண பிறகு கணவனுடைய குலதெய்வம் நம்ம குலதெய்வம் மாறிடுது. ஆமா. வேண்டுதல்லாம் அவளுக்கு தான். அவர் நம்மளை ஏத்துக்கிடுவார். ஆ? ஆமா, கல்யாணம் பண்ணோன்னதாமா அந்த தெய்வம் நம்மளை ஏத்துக்கிறோம். ஆமா எத்தனையோ பெண்களுக்கு அந்த தெய்வம் வந்து இறங்கிருதா இல்லையா? ஆமா. உங்க கணவனுடைய குலதெய்வம் என்னதுமா? அது வந்து கருவேலி கிட்டக்க மாரியம்மன். மாரியம்மனா? ஆ, மாரியம்மன்னா கோயில் இருக்கா மரங்கள்ல வச்சிருக்காங்க? கோயில்ல தான் இருக்கு. கோயிலே இல்லையா? ஆமா. சின்ன கோயில் தான். சின்ன கோயில். ஆ, அது சின்ன கோயில்னாலும் அம்மன் சிலை இருக்கா சிலை இல்லையா? அம்மன் சிலை இருக்கு. இருக்கு. அம்மன் சிலைக்கு சிலை இருக்கு இல்லையா? ஆமா ஆமா சின்ன சிலையா இருக்கா? ஆமா. ஒரு 2 அடி சிலை இருக்கும் உட்கார்ந்த மாதிரி. சின்ன சிலையா இருக்கு அம்மனுடைய. ஆமா ஆமா. அந்த கோயில் பக்கத்துல புத்து இருக்காமா? புத்து இல்ல சார். இல்ல. ஆஹா. தண்ணி ஓடுது, குளம் இருக்கு, சின்ன குளம் இருக்கா? குளம். ஆமா தண்ணி ஓடுற தண்ணி இருக்கு. ஆமா ஆமா. கோயிலுக்கு சைட்ல போகுதா? கோயிலுக்கு முன்பக்கம் கொஞ்சம் தள்ளி போகுது. முன்பக்கம்னா வடகிழக்கு அம்பாள் பார்த்த பக்கம். அம்பாள் பார்க்கறதுக்கு எழுத்தாப்புல தண்ணி போகுது. அதாம்மா கிழக்கு, அதாவது தெற்கு வடக்கா போகுதா? தெற்கு வடக்கா போகுதா? ம்? தெரியல சார். அவரதான் சரி சரி. அந்த அம்மனை வந்து அங்க வச்சு கொண்டு வந்து கும்பிட்டாங்களா? அங்க வச்சு அந்த அந்த அம்மனை அங்க பிரதிஷ்டை பண்ணாங்களான்னு கேட்கிறேன். ரொம்ப வருஷமா இருக்கு. ரொம்ப எங்க ஃபேமிலி ஃபுல்லா அங்கதான் இருக்கு. அது எப்படி? அதுக்கும் சமயவரத்துக்கும் தொடர்பு இருக்கா? சமயபுரத்துக்கு இல்ல, கருவேலி அம்பாளுக்கு. கருவேலி கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்த ஊரு? கருவேலி. கருவேலி. அங்க சிவன் கோயில் அங்க கிட்டக்க இருக்கிற சுவாமிகளுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு.
அந்த 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 தெய்வத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு, அப்படித்தானே? ஆமா ஆமா ஆமா. ம். சரி சரி ரைட். சரி. ரொம்ப சந்தோஷம். ஆத்தாவோட ஆ. இவ்வளவு நேரம் பேசணும்னு ஒரு வார்த்தை இருந்திருக்கு. பாருங்க, அவங்க பேசணும்னா அவங்க பூர்வீகத்தை வேற இடத்துல காட்டுறாங்க. ம். ஆமா. ம். ரைட். ரொம்ப சந்தோஷம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தேங்க்யூ. எதுவும் கேள்வி ஏதாவது இருக்கா? யாருக்கு சார்? எல்லாத்துக்கும் யாருக்கும் கேள்வி இருக்கா? இல்ல சார். இல்லை. வகுப்பு எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்தது, நல்லா இருந்தது கிளாஸ் இன்னைக்கு. ம் ஒரு சின்ன சத்தம் கூட இல்ல பாருங்க இன்னைக்கு. ம் ம் ம். பாக்கி பேரை கேளுங்க, பாக்கி பேர் சொல்லுங்க. ம் ம். சம்பத்து சரி, நாளைக்கு சந்திப்போம்மா. ம். ஓகே சார். நன்றிங்க. நன்றி நன்றி நன்றி. நன்றி.